அடியேன் நமஸ்காரம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அவன் எப்படிப்பட்டவங்கிறதெல்லாம் ஒவ்வொரு ஆழ்வார்கள் ஒவ்வொரு விதத்துல அனுபவிச்சு ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்கா. ஆச்சாரியர் எவ்வளவு வஸ்திங்கிறத பெரியவாள்லாம் சொல்லிட்டு இருக்கா. தினம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காதுல நம்ம கேட்க கேட்க மனசுல ஒரு மூலையில போய் அது பதிஞ்சுக்கும். பதிஞ்சுட்டு சமயம் வரச்செல்லாம் அது நம்மளுக்கு எடுத்துக்காட்டும். இது நிதர்சனம். நம்மளுக்கு இந்த இன்னைக்கே நடந்துரும், நாளைக்கே நடந்துரும், அந்த மாதிரி நம்ம அவசரப்படக்கூடாது. ஆனா நம்ம காலம் எப்போ முடிய போறதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அலட்சியமும் படுத்தக்கூடாது, அவசரமும் படக்கூடாது, அலட்சியமும் படுத்தக்கூடாது. ரெண்டும் வேணும். திண்ணம் இரண்டு அதில் ஒன்றில் திண்ணம் வேண்டும். திருமங்கை ஆழ்வார் என்ன கேட்கிறாருன்னா, ஆங்கு வெம் நரகம் அதில் அழுந்தும் போதில். அஞ்சாமடனை பார்த்தோம் இல்லையா, சரித்திரம் கேட்டோம் இல்லையா, அந்த வெம் நரகத்துல அழுந்ததுக்கோசரம் தானே யமதூதர்கள் வந்தா. அப்போ அழுந்தும் போது அடியேனே அங்கு வந்தும் தாங்கும். நேத்து சர்ம ஸ்லோகத்துல எல்லாம் பார்த்தோம். அந்த கடைசி நேரத்துல முன்னாடியே நம்ம ஸ்திதி, நம்ம உடம்பு, நம்ம மனசு இதெல்லாம் நல்லா தெளிவா இருக்கிற செய்யுமே. வேற வேற விஷயங்கள்ல ஆழ்படாத நம்ம பகவான கொஞ்சமாவது நினைக்க பழகணும். 24 மணி நேரத்துல குறைஞ்சது 10 மணி நேரம் தூங்கிடுறோம். மீதி 10 மணி நேரம் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த 10 மணி நேரத்துல நம்மளுடைய வேலைகள் நம்மள நிறைய இழுத்துண்டு போகும். வேலைகளை விட்டு ஓஞ்சா டிவி, மொபைல் முதல்ல அட்ராக்ஷன்ஸ், சினிமா, இதெல்லாம் நம்மள 4 விதத்திலையும் இழுத்துண்டு போகும். அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். பாருங்க, டிவி பாருங்க, மொபைல் பாருங்க, சினிமா பாருங்க. அதுலேருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறதுக்கு அதுலயே மூழ்கி போயிடாதுங்க. பகவான் கிட்ட ஃபுல்லா மூழ்க முடியலன்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்குன்னு, ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறவன் அவன் தானே, அவனை நினைக்கிறதுக்கு பழகுங்க. அதுதான் அங்கே வந்து என்னை தாங்கும். அந்த நரகத்துல கூட்டின்னு போறதுக்கு அஜாமடனுக்கு எப்படி யமதூதர்கள் வந்து அவன் தன்னை அறியாத நாராயணான்னு சொல்லி அதனால விஷ்ணு தூதர்கள் வந்தாலோ, அந்த மாதிரி அந்த கடைசி நிமிஷத்துல, அந்த கடைசி காலத்துல நம்மள அவன் வந்து காப்பாத்துவான். அததான் நேத்து சர்வ ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். அவனை நம்பணும், அவன் மேல நம்பிக்கை வைக்கணும். கண்ணன் இருக்கான் சத்தியம்னு நம்பணும். அவன் நம்மளை காப்பாத்துவான் சத்தியம்ன்ற நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். அந்த நம்மளே காப்பாத்திக்க முடியும்னு நினைக்க கூடாது. நம்மளால எதுவுமே கையால் ஆகாது, என்ன கையால் ஆகாதவளா இருக்கியே அப்படின்னு சொல்லிதான் பெரியவாள்லாம் நம்மள கேட்பா. பகவான் கிட்ட நம்ம அப்படி சொல்லிக்கணும், என் கையில எதுவுமே இல்லை கண்ணா, நான் கையால் ஆகாதவோ, அதனால என்ன நீ வந்து காப்பாத்து. இததான் எல்லா ஆழ்வார்களையும் எடுத்து சொல்றா. அதுல திருமங்கை மன்னன் எப்படியெல்லாம் அவனை போற்றார் பாருங்க. அந்த மனசுதான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரணும். அங்கே வந்து தாங்கும் தாமரை அன்ன பொன் அது ஆறும் எம்பிரா. தாமரை அவ்வளோ மிருதுவானவன் அவன். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் இந்த ரத்தம் சீழ் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளால ஸ்டிஃபா இருக்க முடியறது.
அவனுக்கு ரத்தம் சீழெல்லாம் கிடையாது. அப்ராகிருதமான திருமேனி அவந்து. நம்மளுக்கெல்லாம் பிராகிருதம். பிராகிருதம்னா கர்ம வினையால, நம்ம கர்மத்தால, நம்ம பண்ண பாவ புண்ணியங்களால நம்ம இந்த ரத்தமும் சீழுமா இருக்கிற இந்த மாதிரி ஒரு திருமேனியை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அவன் அப்ராகிருதம். அவன் இந்த மாதிரி திருமேனி உடையவன் அல்லன். அதனால தாமரை தாமரை எவ்வளவு சாஃப்டா இருக்கும், அந்த மாதிரி. அண்ணன்னா மாதிரி. பொண்ணு அது ஆறும். மகாலட்சுமி ஜுவலிப்பா அவனுடைய மார்புல. எம்பிரான் அவனை, தாயாரோட கூடின எம்பிரான் அவனை. உம்பர் அவருக்கு அணி ஆகி நின்றான் அவனை. உம்பர்களுக்கு, பரமபதத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் உம்பர்னு பேரு. ஏற்கனவே இருக்கிறவாளுக்கு. நம்ம இங்கேருந்து பரமபதத்துக்கு போனா நம்மளுக்கு முக்தர்னு பேரு. ஏன்னா நம்ம இந்த உலகத்திலேருந்து அங்க போயிருக்கோம். அங்கேயே இருக்கிற ஆதிசேஷன், கருடன், அந்த மாதிரி அங்கேயே இருக்கிறவாளுக்கு பேரு உம்பர்கள். நிறைய பேர் அந்த மாதிரி அங்க பரமபதத்துல உம்பர் இருக்கா. அவளுக்கு அணி ஆகி நின்றான். அவளுக்கெல்லாம் கதி அவன்தான். அவனை தவிர வேற நினைக்க மாட்டா. அவனை வேம்கடன் மதில். நம்மளுக்கு இந்த உலகத்துல அந்த திருமலையான் மட்டும்தான் நல்ல ஞானத்தை கொடுக்கணும். அவன் ஞானத்தை கொடுத்தாதான் ஸ்ரீரங்கன் கிட்ட போய் நம்ம பூலோக வைகுண்டத்துல பரமபதிக்க முடியும், ஆச்சாரியன் திருவடி அடைய முடியும். அதனால்தான் வேம்கடத்துக்கு அவ்வளவு வசத்திய பெரிவாள்லாம் சொல்றான். வேம்கட மதில் ஹரி அவனை. வேம்கடத்துல அவன் ஹரி, நரசிங்கம் அவன். பரி கீரிய அவனை. பன்றியா மாறி கிடந்து எடுத்தான் தாயார. வெண்ணெய் உண்டு உரலின் இடை ஆப்பு உண்டு இருந்தான் அவனே. நரசிம்மம், வாமனம், கிருஷ்ணன் அந்த வெண்ணெயை உண்டுட்டு ஆப்பு உண்டு இருந்தான். வெண்ணெய் உண்டு ஆப்பு உண்டுன்னா அலை வெண்ணெய் உண்டுன்னு திருமங்கை ஆழ்வாரே ஒரு பாசுரங்களை சொல்வார். அலை ஒண்ணெய் வெண்ணெயை அவன் திருடிதான் சாப்பிடுவான். நீங்களா கொடுத்தா வாங்கிக்க மாட்டான், திருடிதான் சாப்பிடுவான். அலை வெண்ணெய் உண்டு, அதுக்கோசரம் திருடினதுக்கோசரம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் உரல்ல கட்டி போடுவார். ஆப்பு உண்டு இருந்தான் அவனை. தீம் கரும்பு அவனை. நல்ல வசதியான ஒரு சாறு நிறைய தித்திப்பா இருக்கிற கரும்பு எப்படி இருக்கும், அவன் அப்படி இருப்பான். தேன், நல்ல தேன் எப்படி இருக்கும், அவன் அப்படி இருப்பான். நல்ல பால் அவனை. இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறான்னா, அந்த கரும்பு சாறு நன்னா சாப்பிட செய்யும் எவ்வளவு அனுபவிச்சு நம்ம சாப்பிடுறோம். தேனை சாப்பிட செய்யும் எவ்வளவு அனுபவிக்கிறோம். நல்ல பால், கெட்டு போகாத நல்லா திக்கா இருக்கிற பாலை காய்ச்சி நம்ம சாப்பிட செய்யும் அனுபவிக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி அவனை அனுபவிங்க. ஒவ்வொரு சேஷ்டத்தையும் நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அவனை அனுபவிங்கோ. அதுக்குதான் இதெல்லாம் அவ சொல்றா. என் மனம் சிந்தை செய்யாது அந்த பால் அவனை அன்றி, அந்த வசத்தியான அவனை இல்லாத என் மனம் வேற சிந்தனை பண்ணாது. இந்த நிலைமை நம்மளுக்கும் வரணும், சித்திக்கும். ஒரு நாளைக்கு முதல்ல 2 நிமிஷம் 3 நிமிஷம்ங்கிறது 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். அவனுடைய நினப்பு மனசுல ஓடிண்டே இருக்கும். கண்ணா நீ அது பண்ணியாமேடா, அவங்கிட்ட பேசுங்கோ. கண்ணா நீ வெண்ணையை திருடி சாட்டியாமே, வெண்ணெய்க்கோசரம் யசோதை கிட்ட பரதநாட்டியம் ஆடி வாங்கிண்டியாமே, காளிங்கன் தரையில நடனமாடி பரதநாட்டியத்தை தோற்றுவித்தியாமே. அப்படி ஒவ்வொரு சேஷ்டத்தையும் நினைங்க. அது எல்லாத்தையும் நினைச்சா அப்போ அந்த கரும்பு சாறு சாப்பிட்றாப்புல அவனை அனுபவிங்க. தேனை சாப்பிட்றாப்புல அவனை அனுபவிங்கோ. நல்ல பாலை சாப்பிட்றாப்புல அவனை அனுபவிங்கோ.
அவனை அனுபவிச்சா அவனை அன்றி என் மனம் சிந்தனை செய்யாது. அப்படி அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்க அவன்தான் எல்லாம் அப்படிங்கிறதுல நம்ம அப்படியே ஆழ்ந்து போயிடுவோம். அப்படி திருமங்கையண்ணன் நம்மளுக்கு அருளி கொடுத்துருக்க. அவனை நினைச்சா நம்மளுக்கு நரகம் கிடைக்காது அப்படிங்கிறத சத்தியமா அவர் சொல்லியிருக்கார். அத எப்படி ஒரு ஆச்சாரியன் கிட்ட நம்ம அதே பக்தியை காட்டினோம்னாக்க மதுரகவி ஆழ்வார மாதிரி, ஆண்டாள் நாச்சியார மாதிரி நம்மளுக்கு ஆச்சாரிய பக்தி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதுல தலையான ஆச்சாரியர் இப்போதைக்கு நம்மளுக்கு ராமானுஜர் தான். அதுக்கு மேல நிறைய பேர் இருந்திருக்கா. அவளை நம்மளுக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லை. ராமானுஜர் இப்ப 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்ததுனால ராமானுஜரை நம்மளுக்கு நிறைய பரிச்சயம் இருக்கு. அதனால இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமானுஜருக்கு அடுத்து வந்தவர் தான் வேதாந்த தேசிகர். வேதாந்த தேசிகர் அந்த ராமானுஜரை கொண்டாடி இருக்காப்புல அடியனுக்கு தெரிஞ்சு வேற யாருமே கொண்டாடல. எல்லாத்துலயும் ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு சொல்லிட்டு அப்படி உருகியிருப்பார். அவருடைய பையன் வரதாச்சாரியார் பிள்ளையாந்தாதியில சொல்றச்சே அந்த ராமானுஜனையே நினைச்சிட்டு இருந்த வேதாந்த தேசிகரை தொழுங்கோ அப்படின்னு தான் சொல்லுவார். அவ்வளோ ஆச்சாரிய பக்தி அவருக்கு. நம்ம மனசுல வரிச்சுக்கணும் அந்த ஆச்சாரியனெல்லாம். அப்போ நம்மளுக்கு நல்ல ஆச்சாரியனை இந்த நடமாடுற ஆச்சாரியனை அவள்லாம் நம்மளுக்கு காட்டி கொடுப்பா. கொள்ள குறைவு அற்று யாரெல்லாம் வேண்டாளோ அவளுக்கு வேண்டியனதை எவ்வளோ கொடுத்தாலும், இதையே நம்ம வரதனுடைய ஒரு ஸ்லோகத்திலையும் வரும். கொள்ள குறைவு அற்று எல்லாருக்கும் அள்ளி அள்ளி எவ்வளவுதான் கொடுத்தா என்ன, திருப்பி அவங்கிட்ட குறைவே இருக்காது, நிறையவே இருக்கும். குறைவு இல்லாமல் மேரு மலையானாலும் வசிக்க தொடங்கினால் நாளுக்கு நாள் அழுகும். ஒரு மேரு மலை, பெரிய மலை, அதெல்லாம் அங்கேயும் வசிக்க தொடங்கினா, அங்கேயும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அது நாளுக்கு நாள் அது அழிஞ்சு போயிடும். நம்ம சாப்பிட்ற பொருட்கள்லாம் அழிஞ்சு போயிடும். நம்மளுக்கு நாளுக்கு நாள் நாள் குறைஞ்சுட்டே வரும். ஆனா அவ்வாறு இன்றி மேகம் எவ்வளவு பருகினாலும், மேகம் என்ன பண்றது, கடல்லேருந்து எவ்வளவு நீரை எடுத்துட்டு போனாலும் கடல் குறையறதே கிடையாது. கடல் போல குறைவே இல்லாத மேரு மலை கூட குறைஞ்சுட்டே வரும். ஆனா கடல் எவ்வளவு மேகம் எடுத்துட்டு போட்டுமே திருப்பி அந்த கடல் குறைவே இல்லாத இருக்கும். அந்த மாதிரி இலங்கி அப்படின்னா திகழ்ந்து, கொழுந்து விட்டு ஓங்கிய, புதுமை பெற்று வளர்ந்த. சமுத்திரத்துக்கும் எம்பெருமானாருக்கும் வேறுபாடு உண்டு. கடல் கம்பீரத்தோட இருந்தபடியே இருக்கும். எம்பெருமானார் தன்னை அருள் பெறுவார் காரணமாக பரமபதம் வரைக்கும், அதனால்தான் அவருக்கு உடையவர்னு பேர். கடல் இங்கேதான் இருக்கும். எம்பெருமானார் நினைச்சோம்னா நம்மளுக்கு பரமபதம் நிச்சயம். பரமபதம் வரைக்கும் ஓங்கி நிற்கிறது. உன் வள்ளல் தனத்தினால், எம்பெருமானுடைய கொடை திறத்தால், அவனுடைய வள்ளத்திறத்தால இறைவன் தன்மைகளே அறிவுறுத்தும் ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தானே அடியேன் விண்ணப்பிக்கிறேன். அதுல ராமானுஜர் கொடுத்தது ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், இதெல்லாம் வெளியிட்டு உதவிய நிறைய பெரியவா அத நம்மளுக்கு வெளியிட்டு உதவி இருக்கா. வள்ளல் தன்மை, அந்த வள்ளல் தன்மை இருக்கிறவால உடையவர் பரம புருஷார்த்தம் என்கிற பரமபதமே, வைகுண்டமே கிடைக்கும்படி உதவிய கொடையாளர் எம்பெருமானார். அதனால்தான் உடையவர். தன்னையே அமுதனார் நெஞ்சில் புகுத்தினார். அமுதனார் அவரையே தன்னுடைய நெஞ்சில புகுத்தினார். அப்படிப்பட்ட ஈரு உலகுக்கும் உடுமை செய்யப்பட்ட தேவரே. ராமானுஜருக்கு ரங்கநாதன் கொடுத்தது 2 நித்திய விபூதி, லீலா விபூதி, 2த்துக்குமே நீங்க தான் உடையவர்னு கொடுத்ததுனால
நீ புகுந்தாய். 2 உலகுக்கும் உரிமை செய்யப்பட்ட நீர் என் மனசுல வந்து பூந்துட்டாங்க. ராமானுஜா எம்பெருமானாரே வெள்ளை சுடர். சந்திரனுக்கும் களங்கம் உண்டு. பகவானுடைய அருளுக்கு இலக்காக சிறப்பால் களங்கமே இல்லாத பகவானுடைய பூர்ண அருளுக்கு பாத்திரமானதுனால களங்கமே இல்லாத ராமானுஜா எங் கூறத்தாழ்வான மூலம் எங்களை திருத்தி வைத்து கூறத்தாழ்வான் மூலியமா எப்படி ராமானுஜரை காப்பாற்றணும், எப்படி அவருக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு கூறத்தாழ்வார் தன்னுடைய கண்ணை இழந்து ராமானுஜனால ஞான கண் பெற்றாரோ அந்த மாதிரி ஒன்ன விமலன் அந்த ஆழ்படுத்த விமலன் என்னும் போல திருப்பாணாழ்வார் பகவான ஆழ்படுத்த விமலன் நீன்னு சொன்னாப்புல உன் பெரும் மேன்மைக்கு இழுக்கு இது என்று எல்லார்கிட்டையும் உன்னுடைய பெருமைக்கு குற்றம் என கொண்டு உன்னுடைய பெருமைக்கெல்லாம் ஒரு சிலர் குற்றத்தை படிப்பா, ஒரு சிலர் உன்னுடைய உயர்வை சொல்லுவா. அது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து தாழ்ந்த என் நெஞ்சில் புகுந்து என் பகவான் ஆச்சாரியன் கிட்ட போறதா வேண்டாமா? ஒரு சிலர் வசதியா சொல்றாரு, ஒரு சிலர் இதுவா சொல்றாரு. பேசுவார், பேச்செல்லாம் காதுல கேட்க கூடாது, ஆராய்ஞ்சு பார்க்கணும். காதுல கேட்கணும், கேட்டுட்டு அதுல இருக்கிற பொருளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்படி தனி நெஞ்சமே, என்னுடைய ஒப்பையற்ற மனமே, நீ ஆராய்ஞ்சு பார். நம்மளுக்கு யார் அப்படிங்கிறத நீ ஆராய்ஞ்சு பார்த்து ஆச்சாரியன் தான் வஸ்திங்கிறத நினைச்சு நீ ஆச்சாரிய பக்தியில திளைச்சு இரு அப்படிங்கிறத அமுதனார் சொல்றார். இதுலேருந்து ஆச்சாரிய பக்தியில நம்ம திளைக்கணும், பகவான் பக்தியில திளைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது சாத்தியப்படும். ஆனா அந்த கொஞ்சத்தை முயற்சி பண்ணணும். சரி, இன்னும் 1 வருஷம் கழிச்சு கிடைக்கட்டும், 10 வருஷம் கழிச்சு கிடைக்கும்னு சொல்லி சொல்றாளே ஓ, அதனால பொறுமையா பார்த்துக்கலாம். அந்த ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு விதை போட்டாதான் இன்னும் 10 வருஷம் கழிச்சு விருட்சமாகும். இன்னைக்கு தரிசு நிலமாவே இருந்தா இன்னும் 10 வருஷம் கழிச்சு அது தரிசு நிலமா இன்னும் மோசமா போகும். அந்த நிலைமையை நம்ம உணரணும். அந்த தரிசு நிலத்தை இன்னைக்கே நம்ம பதப்படுத்த ஆரம்பிக்கணும். அடியேன் ஏற்கனவே விண்ணப்பிச்சதுதான். அதை எப்படி தண்ணி கொட்டணும், எப்படி பதப்படுத்தணும், எப்படி விழணும், எப்படி பாத்தி கட்டணும், எப்படி அதுல விதை நடணும், இதெல்லாம் ஏற்கனவே அடியேன் விண்ணப்பிச்சிருக்க. திரும்பி நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த ஒரு நிலைமைய கொஞ்சம் நன்னா தயவு பண்ணி எல்லாரும் நினைச்சுக்கோங்க. தினம் கொஞ்சம் கொஞ்சம் அவனை பத்தி நினைக்க ஆரம்பிங்க. எத்தனை விதத்துல அட்ராக்ஷன் உங்களை இழுத்தாலும் அதுலேருந்து மீட்டுக்கோங்க உங்க மனசை. அவனை நினைக்க ஆரம்பிக்கும், எல்லாமே நல்லபடியா நடக்கும். அடியன் என்று சாஸ்திரம், சாஸ்திரத்துல அடியன் என்று சொல்ல போறது நெத்திக்கு இட்டுக்கிறது. இது புருஷாளுக்கும் உண்டு, ஸ்திரீகளுக்கும் உண்டு, ஏன் விதைவுகளுக்கு கூட உண்டு. பாழ் நெற்றி அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடாது. நம்ம பாட்டுல யாராவது ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சா நம்மளுக்கு நேரடியான தீட்டு 3 நாள் தீட்டோ 1.5 நாள் தீட்டோ 10 நாள் தீட்டோ இருந்தா அந்த தீட்டு சமயத்துல மட்டும்தான் நம்ம நெத்தி இட்டக்கூடாது. அப்பதான் நம்மளுக்கு பாழ் நெத்தியா இருக்கணும். நெத்தியில கண்டிப்பா நெத்தி இட்டுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் திலக்கம் இட்டுக்கணும். ஏன்னா கீழேந்து நம்ம மேல போறோம், லீலா விபூதியிலேருந்து பரமபதத்துக்கு போறோம். கூடுமான வரைக்கும் திலகம் இட்டுக்கணும் ஸ்திரீகள். புருஷா அவளுக்கு உண்டானது. அது சைவமா இருந்தா நீங்க விபூதி இட்டுக்கோங்க, இல்ல வைஷ்ணவமா இருந்தா திருமண் சீச்சர்னு இட்டுக்கோங்க. ஆனா நிறைய பேர் பார்த்தங்களானாக்க ஸ்ரீச்சர்னை மட்டும் இட்டுக்கிறான். அது தப்பு. ஸ்ரீச்சர்னோங்கிறது தாயார்,
திருமண்ங்கிறது பகவான். பகவானையும் தாயாரையும் சேர்த்து மிதுனமா தான் நம்ம பார்க்கணும். தாயாரை மட்டும் தனியா பார்த்து புண்ணியம் கிடையாது. பகவானை மட்டும் தனியா பார்த்து புண்ணியம் கிடையாது. ஸ்ரீகளுக்கும் அதே தான். நம்மளுக்கும் திருமண் சீச்சரணம் உண்டு. நம்ம ஸ்ரீகள் வகுடு வரைக்கும் சீச்சரணத்தை நீட்டி இட்டுக்கணும். 2 புருவத்துக்கு இந்த புருவத்துக்கு மேல கொஞ்சம், அந்த புருவத்துக்கு மேல கொஞ்சம் வராப்புல, அந்த புருவத்தோட ஒட்டினாப்புல திருமணம் இட்டுக்கணும். இதுதான் நம்ம நெத்தி இட்டுக்க வேண்டிய பிரகாரம். இப்ப எல்லாருமே ஸ்டிக்கர் பொட்டில் தான் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் பொட்டையாவது கொஞ்சம் கண்ணுக்கு தெரியறாப்புல திலகமா இருக்கிறாப்புல வாங்கிட்டுக்கோங்கோ. யாரும் பாழும் நெத்தியா இருக்காதுங்கோ. நெத்தியில பொட்டு இல்லாத இருக்கவே கூடாது. நெத்தியில கண்டிப்பா நம்ம நெத்தி இட்டுண்டு தான் இருக்கணும். நம்மளுடைய சம்பிரதாயத்துல தாயாரையும் பெருமாளையும் நம்ம நெத்தியில ஏத்துட்டோம்னாக்க நம்ம நெத்தி வழியாதான் கெட்ட சக்திகள் நம்ம உள்ள போகுமா. அந்த புருவத்திலேந்து வகுடு வரைக்கும் இருக்கிற அந்த இடத்து வழியாதான் அதுக்கு ஆகர்ஷண சக்தி உண்டுன்னு சொல்லுவா அந்த இடத்த. அதனால அது வழியா கெட்ட சக்தி உள்ள போயிடும். அந்த கெட்ட சக்தி உள்ள போகாத இருக்கிறதுக்கு தான் நெத்தியில நம்ம நெத்தி இட்டுடுறோம். திருமணியும் சீச்சரணியும் இட்டுட்டோம்னாக்க அந்த இடத்துல அந்த கெட்ட சக்திகள் நுழையறதுக்கு வராது. பாதுகாப்பு அது. ஸ்ரீகளுக்காகட்டும் புருஷாளுக்காகட்டும் அதுதான் நம்மளுக்கு காப்பு. அந்த கெட்ட சக்திகள் நம்ம உள்ள போய் தான் நம்ம மனசை ஆக்கிரமிக்கிறது. நம்மளுக்கு எந்த நல்லதும் நடக்க விடாத பண்றது. அந்த கெட்ட சக்திகளுக்கெல்லாம் பவர் ஜாஸ்தி. அத நம்மள ஆக்கிரமிக்க விடாத பண்ணணும்னாக்க தயவு பண்ணி நெத்தியில எப்பவுமே நெத்தியில பளிச்சுன்னு இருக்காப்புல பார்த்துக்கோங்க. அந்த நெத்தி அழிஞ்சு போயிடக்கூடாது. அந்த கெட்ட சக்தி நம்ம உள்ளுக்குள்ள போயிடக்கூடாது. அப்படி தடுக்கிறதுக்கு காத்தால எழுந்து குளிச்சுட்டு தான் நெத்தி இட்டுக்கணும். அடியேன் நாளைக்கு குளிச்சுட்டு என்ன பண்ணணும், குளிக்காத என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் நாளைக்கு விண்ணப்பிக்கிறேன். இன்னைக்கு குளிச்ச உடனே நெத்தி இட்டுக்கணும். குளிச்சுட்டு வந்த உடனே நெத்தி இட்டுக்கணும். அந்த நெத்தி இந்த மாதிரி இருக்கணும். அதனுடைய ரீசன் கெட்ட சக்திகள் நம்மள ஆக்கிரமிக்காத இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது. அடியேன் இன்னொன்னும் விண்ணப்பிச்சுக்கிறேன். தயவு பண்ணி கருப்பு கலர்ல நெத்தி இட்டுக்காதுங்க. நிறைய பேரை பார்க்குறேன், அவள்லாம் கருப்புல தான் நெத்தி இட்டுன்னு இருக்கா. கருப்புங்கிறது கன்னத்துல வச்சுப்பா. அந்த காலத்துல எல்லாம் குழந்தைகளுக்கு எல்லாமே, ஒரு கல்யாண பொண்ணுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்க மாப்பிள்ளைக்கு எல்லாமே மையிடுறதுன்னு சொல்லிட்டு, மாமியார் மையிடுறதுன்னு சொல்லிட்டு மையிட்டுட்டு கன்னத்துல தான் கருப்பு புட்டு வைப்பா. கன்னத்துல தான் திருஷ்டிக்கோசரம் கருப்பு புட்டு வைப்பாடு தவிர நெத்தியில கருப்பு இருக்கக்கூடாது. நெத்தியில கருப்பு இருந்ததுன்னா அந்த கெட்ட சக்தியினுடைய ஆகர்ஷணம் ஜாஸ்தியா போயிடும். அதுக்கு அல்வா சாப்பிட்டாப்புல ஆயிடும். ஆஹா, இவா நம்மள நன்னா கூப்பிடுறா, போய் நன்னா உள்ள நுழைஞ்சுக்கலாம்னு தோணி போயிடும். அதனால அதுல இருந்து கொஞ்சம் எல்லாரும் மீண்டு வாங்கோ. கொஞ்சம் கொஞ்சமா திருத்திக்கோங்கோ. நாளைக்கே நீங்க திருந்தணும்னு நான் கேட்கல. ஆனா இத மனசுல பதிய வச்சுட்டாங்களானாக்க அந்த கருப்புல பொட்டு வைக்கிற செய்ய உங்களுக்கு தோணணும். இது தப்புன்னு சொன்னாலே நம்ம அதை மாத்திப்போம் அப்படின்னு தோணணும் உங்களுக்கு. அதுக்கோசரம் தான் அடியேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மாத்திக்கோங்கோ. அடியேன் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அவன் சொல்ல வைக்கிறான். இது ஏதோ 10 பேருக்காவது போய் சேர்ந்தா அடியனுக்கு பாக்கியம். அவன் வாங்கிக்கிட்டோம். உங்க மனசெல்லாம் அவன் வாங்கிக்கிட்டோம். அவன் உள்ள புகுந்து உங்களை ஆக்கிரமிக்கட்டும். குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.